பௌர்ணமியை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் நெடவாவி உற்சவத்தை கண்டருளினார். ஐயங்கார் குளத்தில் உள்ள நெடவாவி கிணற்றின் நீரழவி மண்டபத்தில் எழுந்தருளி 3 முறை சுற்றி வலம் வந்தார். கிணற்றிலிருந்து வெளியே எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வழிபட்டனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வரும் ஜூலை 14ஆம் தேதி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் கடந்த வாரம் முதல் மூலஸ்தானத்தில் பக்தர்களுக்கு அனுமதி தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிலின் கருவறையிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட 5 சுவாமிகளும் உற்சவர் சன்னதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு மூலவருக்கு தங்க கவசம் சாத்துதல் மற்றும் சிறப்பு பூஜைகள் தவிர்க்கப்பட்டன. நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோவிலில் தமிழ் புத்தாண்டு தினத்தில் சூரிய ஒளி சுவாமி மீது விழும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மகா கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது. பின்னர் சூரிய ஒளி சுவாமி மீது விழும் அதிசய நிகழ்வு நடைபெற்றவுடன் விநாயகருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. சித்திரை விஷு கனி தரிசனத்தையொட்டி சபரிமலையில் அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து விஷு கனி தரிசனத்தை காண குவிந்த பக்தர்களுக்கு கோவில் தந்தரி மற்றும் மேல்சாந்தி ஆகியோர் கை நீட்டமாக நாணயங்களை வழங்கினர். சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பையொட்டி 3 நதிகள் சங்கமிக்கும் ஈரோடு பவானி கூடுதுறையில் புனித நீராடி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வழிபட்டு வருகின்றனர். தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறையில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து வந்தும் பக்தர்கள் புனித நீராடி வழிபடுவர். அந்த வகையில் தமிழ் வருட பிறப்பையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் பவானி கூடுதுறையில் நீராடி சங்கமேஸ்வரரை வழிபட்டு வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.